பேரண்ட்ஸ், இன்னைக்கு மெசேஜ் உங்களுக்கு. பிள்ளைங்களை வந்து நம்ம நிறையா டைம் வந்து ஏன் வந்து நம்மளால் வந்து நம்ம நினச்ச மாதிரி வளர்க்க முடியலைன்னா நம்மளோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட் அது வந்து மிகப்பெரிய இம்பேக்டை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும். ஒரு வகையான பேரண்ட் இருப்பாங்க, எப்போதுமே குழந்தைய வந்து பேம்பரிங் பண்ணுவாங்க. எந்த ஒரு பெயினுமே அவனுக்கு இருக்கக்கூடாது, கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்னு பேம்பரிங் பண்ணி எந்த ஒரு சேலஞ்சஸுமே அவனை பார்க்கக்கூடாமல் பேம்பரிங் பண்ணி வளர்ப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து எப்போயாச்சும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணையில் சுக்குநூறாக உடஞ்சி போயிருங்க. அது ஒரு மாதிரி பேரண்ட். இன்னொரு கைண்ட் ஆஃப் பேரண்ட் இருப்பாங்க, பிரச்சனை வந்தால் அதை ஃபேஸ் பண்ணிக்கப்பா, அதுலேருந்து எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விடுவாங்க. ஸோ இங்கே ரெண்டாவது கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ். மூணாவது கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் லீடர்ஸை க்ரியேட் பண்ணுறவங்க. அவங்க எப்போதுமே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன பெயின் இருக்கோ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ண விடுவாங்க. அவங்க சப்போர்ட்டாக நிற்பாங்க, பட் ஸ்டில் தே வில் அலோ டு கோ த்ரூ த பெயின்ஸ், சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளத்தையும் அவங்க பையனுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த சேலஞ்சஸாக அவனுக்கு கோத்ரூ பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் வந்து லீடர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை எப்படி பேரண்டிங் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பேம்பரிங் பண்ணி வளர்க்குறீங்களா, இல்லை ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருந்தால் அந்த சேலஞ்சஸ் மட்டும், இந்த பெயினை மட்டும் கோத்ரூ பண்ண வைக்கிறீங்களா, இல்லை பெயினை கோத்துறதோட நீங்கள் எதெல்லாம் பெயின் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த பெயினையும் கொடுத்து அவங்க நடத்திங்கன்னா they know the real life, they will become a leader. அவங்க தான் வந்து மிகப்பெரிய மாற்றங்களில் இந்த சமுதாயத்தில் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நீங்கள் எப்படியான பேரண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. எனக்கு எப்போதுமே இந்த மூணாவது பேரண்ட்டாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன், எல்லா பேரண்ட்ஸும். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே.